ஒரே ஒரு படம் தான், கேஜிஎஃப் பார்ட் 1. பார்ட் 1 1000 கோடி பஞ்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் 1000 கோடி பண்றதுக்கான பேஸ சூப்பரா போட்டது கேஜிஎஃப் பார்ட் 1ங்க. அதுவும் தரமான பிஜிஎம்ஸும் அந்த படத்தோட ஸ்டோரியில இருக்க அந்த மதர் எமோஷனும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த படத்தோட ஒவ்வொரு பில்டப் சீன்லயும் ஒரு ஹீரோவை எமர்ஜ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் நம்மள மாதிரி நார்மலா ஒரு அடிமட்டத்துல இருக்க ஒரு ஆளு பயங்கரமா ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்றதுதான் அந்த படத்தோட கதை. ஒன்னு பண்ண முடியாதுன்றத பண்ணி முடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு எல்லாரும் தெரிச்சுட்டானுங்க. அதுதான் செகண்ட் பார்ட் பயங்கரமா ஓடுறதுக்கான முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் நம்ம டோலிவுட்ல RRRம் 1000 கோடி. அதுக்கு காரணம் ராஜமௌலி அவரோட விஷயம் தான். எல்லாருக்கிட்டையும் பேட்ரியாட்டிக் அண்ட் கடவுள்ன்ற எமோஷனையும் வச்சு கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரிதான் நம்ம RRR. அதுக்கப்புறம் கல்கிலயும் அதேதான். அது ஒரு வேற வேர்ல்டு, வேற ஒரு விஷன். அதுலயும் நம்ம மித்தாலஜி ஸ்டோரி எல்லாமே இன்பில்டா இருக்கு. கர்ணன், கிருஷ்ணன் அப்படின்ற அந்த மித்தாலஜிக்கல் கதாபாத்திரத்தெல்லாம் ஒன்னு சேர்த்துதான் இந்த 1000 கோடியை இவங்களெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுது. இந்த கர்ணன்ற இந்த மித்தாலஜிக்கல் பேட்ரியாட்டிக்கல் எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு படம் 1000 கோர் அச்சீவ் பண்ணுச்சுன்னா அது கேஜிஎஃப். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல். அவரோட விஷனும் அவரோட அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரும் தான் அந்த படத்தை 1000 crore அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு ஹீரோவோட ஃபுல் அண்ட் ஃபுல் கமிட்மெண்ட்டும் தான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே கேஜிஎஃப் 1ல இருந்து கேஜிஎஃப் 2 வர வரைக்குமே எந்த படத்துமே நடிக்கல. அதுதான் அந்த 1000 crore அச்சீவ் பண்ணதுக்கு காரணம்.